வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பேரிங்கிலிருந்து எப்படி ரெடியூசரி பேரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ரெடியூஸ்டு பேரிங்கிலிருந்து ஹோல் சர்க்கிள் பேரிங் மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டு டைப்பில் இருந்து உங்களுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க கொஷின்ஸு. ஸோ அதனால் நம்ம ஹோல் சர்க்கிள்லேருந்து ரெடியூஸ்டு பேரிங் பார்த்துட்டோம். ஸோ இப்போ ரெடியூஸ்டு பேரிங்லேருந்து ஹோல் சர்க்கிள் பேரிங் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதோட உங்களுக்கு பேரிங் சிஸ்டம்ஸ் முடிஞ்சுது. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஃபோர் பேரிங் அப்படின்னா என்ன, பேக் பேரிங் அப்படின்னா என்ன, ஸோ அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காம்பஸ் ஓவிங்கில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி நான் ரெடியூசரி பேரிங்லேருந்து ஹோல் சர்க்கிள் பேரிங்க்கு மாற்றுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் அதனோட வீடியோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா சர்வேயிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸில் நம்ம உங்களுக்கு நான் செயின் சர்வேயிங் முடிச்சிட்டேன். அண்ட் தென் காம்பஸ் சர்வேயிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய கான்செப்ட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, convert the following quadrantal bearing to whole circle bearing சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ quadrantal bearing அப்படின்னா நத்திங் பட் ரெடியூசரி பேரிங் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெண்டு நேம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெடியூசரி பேரிங்னாலும் ஒன்று தான், quadrantal bearing அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு quadrantal bearingல உங்களுக்கு பேரிங் கொடுக்குறாங்க அப்படின்னாலே, ஆங்கிள் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அதனுடைய குவாட்ரண்ட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி, சவுத் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அதனுடைய குவாட்ரண்ட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது ரெடியூசரி பேரிங்கா இல்லை குவாட்ரண்டல் பேரிங்கா அப்படின்ட்டு. ஸோ இதை உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி ஹோல் சர்க்கிள் பேரிங்லேருந்து ரெடியூசரி பேரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பேரிங் நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா ரெடியூசரி பேரிங் இது ஈஸியாக பண்ணிடுவோம். ஸோ இதை ரெடியூசரி பேரிங் டு ஹோல் சர்க்கிள் பேரிங் பண்ணும்போது கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் உங்களுக்கு ஒரு வேல்யூ 0லேருந்து 90 டிகிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அது ரெடியூசரி பேரிங்காக மாற்றணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறேன், 0லேருந்து 90 டிகிரிக்குள்ளே அவங்க என்ன வேல்யூ ஹோல் சர்க்கிள் பேரிங்கில் கொடுத்தாலும் அது அப்படியே நம்ம ரெடியூசரி பேரிங்காக எடுத்துக்கலாம். உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. வேறு 90லேருந்து 180 டிகிரிக்குள்ளே உங்களுடைய வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 180 டிகிரியிலிருந்து அந்த கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு கரஸ்பாண்டிங் ரெடியூசரி பேரிங்காக அது மாறும். ஓகேங்களா? இதுவே 180லேருந்து 270 டிகிரிக்குள்ளே உங்களுடைய ஹோல் சர்க்கிள் பேரிங் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்படியே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஹோல் சர்க்கிள் பேரிங்கிலிருந்து 180 டிகிரியை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் 270 டிகிரியிலிருந்து அண்ட் 360 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 360 டிகிரியிலிருந்து உங்களுடைய ஹோல் சர்க்கிள் பேரிங்கை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ். ஹோல் சர்க்கிள் பேரிங் டு ரெடியூசரி பேரிங் கான்செப்ட்ஸே இதுதான். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள். இந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே பார்த்தீங்களா சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், சரிங்களா, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனுடைய பேரிங்கை நம்ம நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். ஸோ அது எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போது 90லேருந்து 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 90 டிகிரியிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அது சவுத் ஈஸ்ட், ஏன்னா சவுத்து ஈஸ்ட் தானே. ஸோ இது தானே உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும்போது உங்களுக்கு சவுத் ஈஸ்ட்னு மென்ஷன் பண்ணுவோம். அது எவ்வளோ ஆங்கிள் அப்படிங்கிறது தீட்டா சென்டரில். 180 270 டிகிரி தேர்ட் குவாட்ரண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த தேர்ட் குவாட்ரண்ட் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எகெயின் உங்களுக்கு 180லேருந்து 270 டிகிரி உங்களுக்கு ரன் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு சவுத் வெஸ்ட்டு, அதாவது சவுத்தும் வெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுதுங்களா. ஸோ அதனால் சவுத் வெஸ்ட் அண்ட் தென் அதனுடைய ஆங்கிள் அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹோல் சர்க்கிள்லேருந்து ரெடியூசரி பேரிங் லாஸ்ட் வீடியோவில் இது கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவிலும் அதே தான். ஓகேங்களா? உங்களுக்கு ரெடியூசரி பேரிங்லேருந்தும் ஹோல் சர்க்கிள் பேரிங்காகவும் கன்வெர்ட் பண்ணுறது இந்த டேபிளை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த டேபிள் தான் பேஸு, இதை பேஸு தான் நம்ம சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ரெடியூசரி பேரிங்லேருந்து ஹோல் சர்க்கிள் பேரிங் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறேன்.
ஸோ உங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோல் சர்க்கிள் பீரிங் கன்வெர்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கிற ரெடியூசர் பீரிங் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டில் 6 டிகிரி 20 மினிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே குவாட்ரண்டாக கொடுத்தாலே அது குவாட்ரண்டல் பீரிங்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது எப்படி ஹோல் சர்க்கிள் பீரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த் ஈஸ்ட் ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படி தானே. ஸோ இது வந்து நார்த் இப்படி பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எப்போவுமே உங்களுக்கு வந்து ரெடியூசர் பீரிங் வந்து ஹோல் சர்க்கிள் போடும்போது இந்த இதை வரைஞ்சிக்கோங்க, காம்பஸை வந்து வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா. வரைஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும் கன்ஃபியூஷன் இல்லாமல் ஓகேங்களா. ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 0லேருந்து 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இதுதான் ஆங்கிள் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 0லேருந்து 90 டிகிரி தான் உங்களுக்கு ஆங்கிளாக இருக்கும். நம்ம என்னென்னு படித்தோம், ஹோல் சர்க்கிள் பீரிங்கில் உங்களுக்கு 0லேருந்து 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா ரெடியூசர் பீரிங்காக மாற்றணும் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன். ஸோ என்ன வேல்யூ உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பீரிங்கில் கொடுத்துருந்தாலும் 0 to 90 டிகிரிக்குள்ளே அது அப்படியே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன்னா அதே ஹோல் சர்க்கிள் பீரிங் தானே வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க ரெடியூசர் பீரிங் வேல்யூ பாருங்களேன், நார்த் ஈஸ்ட். அப்போ அது எதை மென்ஷன் பண்ணுது. ஸோ கொடுத்துருக்கிற பீரிங் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பீரிங் என்ன வேல்யூவோ அதே தான் ரெடியூசர் பீரிங், அண்ட் ரெடியூசர் பீரிங் என்ன வேல்யூவோ அதே தான் ஹோல் சர்க்கிள் பீரிங் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங்கை கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. அது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், எடுத்து எழுதிட்டு அதுதான் ஹோல் சர்க்கிள் பீரிங் ஓகேங்களா. ஸோ 6 டிகிரி 20 மினிட்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எடுத்து எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா. இதே வேறஸ் பாருங்களேன், ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, சவுத் ஈஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இது வெஸ்ட் ஓகேங்களா, சாரி இது வெஸ்ட். சவுத் ஈஸ்ட் அப்படின்னா எந்த குவாட்ரண்ட், இது தானே செகண்ட் குவாட்ரண்ட் தானே. செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 90லேருந்து 180 டிகிரி. ஸோ எப்போவுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹோல் சர்க்கிள்லேருந்து ஆர்பி என்னன்னு பார்த்துக்கோங்க, ரெடியூசர் பீரிங்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கோங்க. 90லேருந்து 180 டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 180 டிகிரியிலேருந்து கொடுத்துருக்க ஹோல் சர்க்கிள் பீரிங்கை கழிக்கணும். ஸோ அப்படி கழிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரெடியூசர் பீரிங் கிடைக்கும் கரெக்டுங்களா. ஸோ அப்போ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சவுத் ஈஸ்ட்டில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்டுக்குள்ளே ஒரு பீரிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதை நம்ம ஹோல் சர்க்கிள் பீரிங்காக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும். ஸோ இங்கே எப்படி பண்ணீங்க, அதனுடைய ரிவர்ஸ் தான் உங்களுக்கு அப்படியே. இப்போ ஹோல் சர்க்கிள் பீரிங்லேருந்து ஆர்பியாக மாற்றணும்னா உங்களுக்கு என்ன செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா 180 மைனஸ் WCB ஈக்குவல் டு ஆர்பி அப்படி தானே. ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே எழுதுகிறேன் பாருங்களேன். ஸோ ரெடியூசர் பீரிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 90லேருந்து 180 டிகிரிக்குள்ளே இருக்குது, அதாவது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா 180 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பீரிங் இப்படி தானே உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ நமக்கு ரெடியூசர் பீரிங் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, ஹோல் சர்க்கிள் பீரிங் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன வேணும், ஹோல் சர்க்கிள் பீரிங் தானே வேணும். ஸோ ஹோல் சர்க்கிள் பீரிங் இந்த சைடில் கொண்டு வந்துருங்களேன். ஸோ கொண்டு வந்தால் என்னென்ன ஆகும், ஹோல் சர்க்கிள் பீரிங் ஈக்குவல் டு ஸோ இங்கே என்னென்னு இருக்குது 180 டிகிரி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆர்பி இருக்குது. ஸோ அது இந்த பக்கம் தீட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஆர்பின்னு வந்துடும் ஓகேங்களா. ஸோ நமக்கு இருக்கிற ஃபார்முலாவையே நமக்கு தேவையான டேட்டாவுக்கு தேவையான இதாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அல்டர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. சிம்பிளாக ஹோல் சர்க்கிள்லேருந்து ரெடியூஸ்டு பீரிங் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 90லேருந்து 180 இருந்தால் 180 மைனஸ் WCBன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நமக்கு அதே தான் செகண்ட் குவாட்ரண்ட் ஓகேங்களா. செகண்ட் குவாட்ரண்ட்னாலே 90 to 180 தான். ஸோ மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஹோல் சர்க்கிள் பீரிங் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஹோல் சர்க்கிள் பீரிங் எந்த பற்றிட்டு வந்துருங்க, அந்த ஆர்பியா அந்த பக்கம் தீட்டு போயிருங்க. இப்போ பாருங்களேன், ஸோ அந்த வேலையை தான் இங்கே பார்த்துருக்கேன். 180லேருந்து அந்த கொடுத்துருக்க வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ 162 டிகிரி 35 மினிட்ஸ் கிடைக்குது. இந்த சேம் வே உங்களுக்கு தேர்டு பாருங்களேன், நார்த் வெஸ்ட் அப்படின்னாலே என்ன தெரிஞ்சிருச்சு, நார்த்தையும் வெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுறது. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ அப் டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், 270 டிகிரியிலேருந்து 360 டிகிரி வரை இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் ஃபோர்த்து குவாட்ரண்ட்னாலே அதுதான வேல்யூ. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் யூஸ்வலாக ஹோல் சர்க்கிள் பீரிங்கில் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பீரிங் வந்து உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ இருக்கும். ஸோ 270லேருந்து 360 டிகிரி ஓகேங்களா. ஸோ 270லேருந்து 360 டிகிரி ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நார்த் வெஸ்ட் அப்படின்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ரெடியூஸ்டு பீரிங்காக மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபார்முலா அந்த டேபிளில் என்ன ஃபார்முலா இருக்குது, 360 மைனஸ் கொடுத்துருக்க ஹோல் சர்க்கிள் பீரிங் அதுதான் உங்களுக்கு ஆர்பி. ஸோ அப்படியே இது ஈக்குவேஷனாக எழுதுங்களேன், ஆர்பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னு வரும், 360 மைனஸ் WCBன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஹோல் சர்க்கிள் பீரிங் கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த கண்டிஷனில் ஹோல் சர்க்கிள் பீரிங் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஹோல் சர்க்கிள் பீரிங் இந்த சைடு தூக்கிட்டு வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து 360 டிகிரி இருக்கும், மைனஸ் ஆர்பி ப்ளஸ் ஆர்பி இந்த பக்கம் மைனஸ் ஆர்பி. ஸோ அதை தான் இங்கே தேர்ட் கேஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்க பாருங்கள். 360 டிகிரி மைனஸ் ஆர்பியோட வேல்யூ 17 டிகிரி 25. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 342 டிகிரி அண்ட் 35 மினிட்ஸ்னு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதே போல் தான் நாலாவது அதே தானேங்க, நார்த் வெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நார்த் வெஸ்ட் அப்படின்னா எகெயின் ஃபோர்த் குவாட்ரண்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க,
ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னாலே கண்டிஷன் 270 360 டிகிரி. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா ஆர்பிக்கான ஃபார்முலா என்னது 360 டிகிரிலிருந்து ஹோல் சர்க்கிள் பீரிங்கை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுனா அதே தானே உங்களுக்கு ஆர்பி கிடைக்க போகுது. ஹோல் சர்க்கிள் பீரிங் வேணும்னா அண்ட் தென் ஆர்பி அந்த தூக்கி போயிருங்க. 360 - 11 டிகிரி அண்ட் 349 டிகிரி. ஸோ இதே தான்ப்பா, ரொம்ப சிம்பிள். என்ன வந்து உங்களுக்கு ஸோ எடுத்த உடனே இந்த குவாட்ரண்டல் பீரிங்லேருந்து உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் பீரிங்கை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை வரைஞ்சிக்கோங்க. காம்பஸ் வரைஞ்சி நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்னு போட்டுட்டு ஒவ்வொரு குவாட்ரண்ட்லும் 0லேருந்து 90, 90லேருந்து 180, 180லேருந்து 270 டிகிரி, 270லேருந்து 360 அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு கொடுத்துருக்க நார்த் ஈஸ்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 to 90 அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ ஹோல் சர்க்கிள் பீரிங்கை 0 to 90க்கு என்ன ஃபார்முலா ஆர்பியாக மாற்றுறக்கு அண்ட் அப்படி எடுத்துகிட்டு அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணினீங்க அப்படின்னா ஹோல் சர்க்கிள் பீரிங்கை கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ கீழே பாருங்களேன். ஸோ கீழே இந்த ஒரு கொடுத்துருக்கிறத நான் சால்வ் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பீடாகவே சால்வ் பண்ணுறேன். நார்த் ஈஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், நார்த் ஈஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் கரெக்ட்டுங்களா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஹோல் சர்க்கிள் பீரிங் என்ன வேல்யூவோ அதே தான் ரெடியூசர் பீரிங், ரெடியூசர் பீரிங் என்ன வேல்யூவோ அதே தான் ஹோல் சர்க்கிள் பீரிங். ஸோ எனக்கு கன்வர்ஷன் பண்ணவே தேவையில்லை, அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து 36 டிகிரி 16 மினிட்ஸ். இப்போ பாருங்களேன், செகண்ட் பாருங்களேன், சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் உங்களுக்கு ஹோல் சர்க்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, சவுத் ஈஸ்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதோட டிகிரி ஃபஸ்ட் எழுதிருங்க. எவ்வளவு? 90லேருந்து 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 90 டிகிரியிலேருந்து 180 டிகிரி. ஸோ அதுக்கான ஆர்பி ஃபார்முலா என்னது? ஸோ அதுக்கான ஆர்பி ஃபார்முலா எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 90லேருந்து 180 டிகிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த டேபிள்லேருந்து எழுதுங்க 180 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பீரிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்கான ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணுங்களேன். ஸோ ஆர்பி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஹோல் சர்க்கிள் பீரிங். இப்போ நமக்கு ஹோல் சர்க்கிள் பீரிங் தான் கன்வர்ஷன். ஸோ ஹோல் சர்க்கிள் பீரிங் இந்த பற்றிட்டு வந்துருங்க 180 டிகிரி மைனஸ் ஆர்பி. ஸோ நாங்கள் 180 டிகிரியிலிருந்து கொடுத்துருக்க ரெண்டாவது கேஸில் கொடுத்துருக்க அந்த ஆர்பி ரெடியூசர் பீரிங்கோட வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணால் 151 டிகிரி 46 மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட் அப்படின்னா எத்தனாவது குவாட்ரண்ட்? தேர்டு குவாட்ரண்ட்டுங்களா? தேர்டு குவாட்ரண்ட் அப்படின்னா ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரியிலேருந்து 270 டிகிரி. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஹோல் சர்க்கிள் பீரிங்கில் உங்களுக்கு தேர்டு குவாட்ரண்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ரெடியூசர் பீரிங்காக மாற்றுறதுக்கான ஃபார்முலா என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்குது தானே? 180லேருந்து 270 டிகிரிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெடியூசர் பீரிங்காக மாற்றணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து ஸோ கொடுத்துருக்க ஹோல் சர்க்கிள் பீரிங்கை 180லேருந்து கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ஹோல் சர்க்கிள் பீரிங்கை 180லேருந்து கழிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஹோல் சர்க்கிள் பீரிங் தான் வேணும். ஸோ ஹோல் சர்க்கிள் பீரிங் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த -180 இந்த வந்துருங்களேன், அப்போ என்ன ஆகும்? +180 டிகிரின்னு ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஹோல் சர்க்கிள் பீரிங் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அப்போ ஹோல் சர்க்கிள் பீரிங் அப்படின்னா ஆர்பி ப்ளஸ் 180. ஸோ அதனால தான் 180 டிகிரி ப்ளஸ் தேர்ட் கேஸில் கொடுத்துருக்க ஆர்பியை சால்வ் பண்ணியிருக்கேன். 227 டிகிரி 26 மினிட்ஸ். அண்ட் தென் ஃபைனல் நாலாவது குவாட்ரண்ட் தானே நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது. நார்த் வெஸ்ட் நாலாவது குவாட்ரண்ட்டு. நாலாவது குவாட்ரண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? நாலாவது குவாட்ரண்ட் அப்படின்னா ஆர்பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 360 டிகிரியிலிருந்து ஹோல் சர்க்கிள் பீரிங்கை கழிக்கணும். ஸோ ஹோல் சர்க்கிள் பீரிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை அந்த பகுதிக்கு போயிட்டு ஆர்பி அந்த பகுதிக்கு வந்துடணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 360லேருந்து ஆர்பியை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆர்பி அப்படிங்கிறது நாலாவது கேஸில் ரெடியூஸ்டு பீரிங் 58 டிகிரி 24 மினிட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 301 டிகிரி 36 மினிட்ஸ்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு எப்படி ரெடியூசர் பீரிங்கில் இருந்து ஹோல் சர்க்கிள் பீரிங் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கேன். ஓகேங்களா? நடத்தியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், இல்லை டிஎன்பிசி ஏஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இது வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். கொஷின் பேப்பர் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோல் சர்க்கிள் பீரிங் கான்செப்ட்ஸில் ரெடியூசர் பீரிங் கான்செப்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டேபிள் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டேபிள் தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு சின்ன மேக்ஸ் நாலேஜ் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஈக்குவேஷனை நமக்கு தகுந்த டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்க? ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோடய மெயில் ஐடி பின் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷன் இருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து எனக்கு எந்த கொஷின்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு மெயிலில் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு ஒரு நியூவான கான்செப்ட்ஸோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.